பாருங்க வெக்டர் அல்ஜிப்ரால இருந்து ஏ பி சி ஆர் யூனிட் வெக்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூனிட் வெக்டர்ஸ்னா உங்களோட மேக்னிடியூட் வந்து 1 அப்படின்னு அர்த்தம். மேக்னிடியூட் ஆஃப் ஏ பி சி எல்லாமே 1க்கு ஈக்குவல். இப்போ உங்க கேள்வியில கேட்டிருக்கிறது மேக்னிடியூட் ஆஃப் ஏ மைனஸ் பி ஸ்கொயர் பி மைனஸ் சி ஸ்கொயர் சி மைனஸ் ஏ ஸ்கொயரோட வேல்யூ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 9 கேட்டிருக்காங்க. ஸோ இது நம்ம சின்ன கிளாஸ் ஃபார்முலா ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னா ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab எழுதுவோம்ல, அதுதான் இங்க மூணுக்குமே எழுதியிருக்கேன். மேக்னிடியூட் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால மேக்னிடியூட் ஆஃப் ஏ ஸ்கொயர். ஸோ வெறும் ஏ ஸ்கொயர் வந்து நம்ம மேக்னிடியூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் கூட நம்ம எழுதிக்கலாம் வெக்டர்ஸில். மேக்னிடியூட் ஆஃப் ஏயோட வேல்யூ 1. ஸோ இங்கே 1 அப்ளை பண்ணிக்கலாம். 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான். பிக்கு பதிலாக 1 அப்ளை பண்ணிட்டோம்னா மைனஸ் 2 டைம்ஸ் ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் இருக்கு. மாதிரி இங்கேயும் பிக்கு பதிலாக 1 சிக்கு பதிலாக 1 அப்ளை பண்ணிக்கலாம். 2 டைம் பி டாட் சி. மாதிரி இங்கேயும் சிக்கு பதிலாக 1 ஏக்கு பதிலாக 1 2 டைம்ஸ் சி டாட் ஏ. இந்த 1 ஆட் பண்ணிட்டோம்னா 2 மைனஸ் 2 டைம்ஸ் ஏ டாட் பி கிடைக்கும். இது 2 மைனஸ் 2 டைம் பி டாட் சி கிடைக்கும். இங்கே அதே மாதிரி 2 மைனஸ் 2 டைம் சி டாட் ஏ அப்படின்றது கிடைக்கும். ஸோ இது எழுதியாச்சு. இப்போ நம்மளோட கேள்வியில் இந்த 3 ஈக்குவேஷனோட அடிஷனும் தேவைப்படுது. ஸோ ஆட் 1 2 and 3 இந்த மூணுத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆட் பண்ண போகிறோம். இதான் நம்மளோட ஈக்குவேஷன் 1 2 and 3. ஆட் பண்ணும்போது இந்த பக்கம் இந்த லெஃப்ட் சைடு ஆட் ஆகும். ஸோ ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் b minus a the whole square plus c minus a the whole square. ஸோ இது இந்த பக்கம் லெஃப்ட் சைடு ஆட் பண்ணும்போது அங்கே ரைட் சைடு ஆட் ஆகிடும். இதில் 2 + 2 + 2 3 2 இருக்குது. ஸோ ஆட் பண்ணும்போது 6 -2 -2 -2ன்னு இருக்குது. ஸோ -2 காமனாக எடுத்து நம்ம ஆட் பண்ணும்போது a டாட் பி ப்ளஸ் பி டாட் சி ப்ளஸ் சி டாட் ஏ அப்படின்ற டேர்ம்ஸ் இருக்கும். -2 இப்படி காமனாக எடுத்து எழுதி வச்சுக்கலாம். இதில் இந்த டேர்ம் நெகட்டிவ்ல இருக்குது, இங்கே எடுத்துகிட்டு போயிட்டு இந்த பக்கம் இருக்கிற டேர்ம்ஸ் இங்கே எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு சப்ஸ்டியூஷனுக்கு ஈஸியாக இருக்கும்ன்றதுனால. சரி மேம், கேள்வியில் 2ab bcca கேட்கல. ஆனால் நமக்கு இது லெஸ் தென் 9 தானே ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதை எப்படி எடுத்துகிட்டு வருதுன்னா இந்த இன்இக்வாலிட்டி சிம்பிள் கொண்டு வரணும் இல்லையா. நமக்கு நல்லா தெரியும் எந்த ஒரு நம்பரை ஸ்கொயர் பண்ணாலும் அது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0வாக இருக்கும். ஸோ a + b + c ஓட ஹோல் ஸ்கொயரோட ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இது கண்டிப்பாக வேல்யூ வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0. ஏன்னா ஸ்கொயர் பண்ணும்போது வர ஆன்சர் எப்போவுமே கிரேட்டர் தென் 0வாக தான் இருக்கும். ஸோ இதை நம்ம வந்து மாடுலஸ்ன்னு எடுத்துக்கலாம். a + b + c the whole squared ஃபார்முலா என்ன, a squared plus b squared plus c squared 2ab 2bc 2cன்னு வரும். நம்ம 2 இப்படி காமனாக எடுத்துட்டு a டாட் b b டாட் c c டாட் a அப்படின்னு கூட எழுதிக்கலாம். ஸோ எழுதியாச்சு. இதோட வேல்யூ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0வாக இருக்கும். இது வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 தான். இதில் இதோட வேல்யூ 1, இதோட வேல்யூவும் 1 தான், இதோட வேல்யூவும் 1 தான். ஏன்னா மேக்னிடியூட் ஆஃப் ஏபிசி 1ன்னு கொஸ்டினில் கொடுத்துட்டாங்களே, அது எழுதியாச்சு. இந்த 2 டைம்ஸ் ஏபி பிசி சிஏவோட வேல்யூ தான் நம்ம இங்கே கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம் பாருங்க. 2 டைம் ஏபி பிசி சிஏ தான் என்னன்னு கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். 6 மைனஸ் ஏ மைனஸ் பி பி மைனஸ் சி சி மைனஸ் சி அப்படின்னு கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். அதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இதை நம்ம இந்த ஈக்குவேஷன்லேருந்து இப்போ காப்பி பண்ணியாச்சு. அதாவது 2 டைம்ஸ் ஏபி பிசி சிஏக்கு பதிலாக 6 மைனஸ் இந்த 3 டேர்மோட அடிஷன் எழுதிட்டோம். இதில் 1 1 1 3 3 + 6 வந்து இது 9 ஆகிடும். ஸோ இங்கே மைனஸில் இருக்க இந்த டேர்ம் அந்த சைடு எடுத்துகிட்டு போகும்போது பாசிட்டிவ் ஆகிடும். அப்போ 9 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இது a minus b the whole squared plus b minus c the whole squared plus c minus a the whole squared அப்படின்னு நம்ம எழுதிடலாம். இதுதான் நம்மளோட கொஸ்டினில் கேட்டிருக்காங்க பாருங்க. ஸோ 9 வந்து கிரேட்டராக இருக்கும் இவங்களோட கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதே தான் இங்கேயும் கிடச்சிருக்கு. 9 வந்து கிரேட்டராக இருக்கும் அப்படின்னு கிடச்சிருக்காங்க. எழுதும்போது எப்படி எழுதியிருக்காங்கன்னா a minus b the whole squared b minus c the whole squared plus c minus a the whole squared வந்து which is less than or equal to 9 கொடுத்துருக்காங்க. இது ரெண்டும் ஒன்று தான். இப்போ பாருங்க 9 சைடு 2 டாட் வந்துருக்குல, அப்போ 9 கிரேட்டர், இங்கேயும் 9 கிரேட்டர் தான். இதான் அங்கே கேள்வியில் இருக்கு. ஸோ வெக்டர் வர இடத்துலலாம் இந்த மாதிரி வெக்டர் போட்டுருங்க. ஹென்ஸ் ப்ரூவ்னு எழுதி சம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். இதை நீங்கள் வேறு மெத்தட்லையும் சால்வ் பண்ண முடியும். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.